ஹலோ வணக்கம். இப்போ வந்து டயபெட்டிக் ஃபுட் கேர் ஏற்கனவே நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன். இப்போ அதை பற்றி திருப்பியும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய டயபெட்டிக்ஸ் பீப்புள் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் ஒன் ஆஃப் தி காமன் காம்ப்ளிகேஷன் வந்து ஃபுட் அல்சர்ஸ். ரைட்டா? அந்த ஃபுட் அல்சரு எப்படி தடுக்க முடியும், எப்படி ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன ஆகுன்றதை பற்றி சொல்கிறேன். மெயின் திங் வந்து அவங்களுடைய எல்லா டயபெட்டிக் பீப்புளுக்கும் காலில் வந்து மரத்து போயிடும். ரைட்டா? ஏன்னா நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், மரத்து போயிடுது. அது இல்லாமல் பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடப்பு ஃபார்ம் ஆகும். அதனால் பிளட் சப்ளை குறையும். அதனால் அல்சர் வந்ததுனாலோ புண்ணு வந்ததுன்னா அது ஆறுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்குள்ளேயே பாக்டீரியாஸ் உள்ள போய் இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆகி விரல் எடுக்க வேண்டி வரலாம், இல்லை கால் எடுக்க வேண்டி வரலாம், இல்லை உயிருக்கே டேஞ்சர் ஆகலாம். அதனால எவ்ரி டே அவங்க வந்து ஃபுட்டை வந்து ப்ராப்பராக கேர் எடுத்துக்கணும். ரைட்டா? செருப்பு இல்லாமல் ஈவன் வீட்லேயும் நடக்காதீங்க. வெளியில் நிச்சயமாக செருப்பு இல்லாமல் நடக்கிற இடத்துல போகவே போகாதீங்க. ஏதான சின்ன கல்லோ இல்லை கிளாஸ் பீஸோ இல்லைன்னா தேங்காய் ஓடு ஏதான ஒன்று குத்திச்சுன்னா போதும். அது வழியாக பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ளே போயிடும். அது க்ரானிக்காக ரொம்ப நாள் இருந்ததுன்னா அந்த அல்சர் வந்து செப்டிக் ஆகிடும். ரைட்டா? ஆறாத அல்சராக ஆகிடும். அப்போதான் நீங்கள் எல்லா காம்ப்ளிகேஷன். அதனால எவ்ரிடே நீங்கள் குளிக்கும்போது காலை வந்து க்ளீன் சோப் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி ஏதாவது புண்ணு இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. காலை சில பேருக்கு குனிஞ்சு பார்க்க முடியலன்னா ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா, கீழே கண்ணாடி வச்சுக்கிட்டிங்கனாக்கா காலினுடைய பிம்பம் அதில் தெரியும். ஏதான அல்சர் இருந்தாலோ காயம் இருந்தாலோ அன்னைக்கே போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ சுகர் கண்ட்ரோலும் இம்பார்ட்டண்ட்டு. அதே நேரத்தில் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?